ஹாய் எவ்ரிவன். இப்போது டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி டெய்லியுமே என்னால் முடிஞ்ச சம்ஸை நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் த ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்தாலும் மெத்தட் இது தான். இது ஈஸி தான். நம்ம என்ன பண்ணால் ஒவ்வொரு நம்பரில் உள்ள யூனிட் டிஜிட்டை மட்டும் செலக்ட் பண்ணி எழுதிக்கணும். அப்போ லாஸ்ட் இதோட யூனிட் டிஜிட் 4, 9, 3, 6. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரில் வர யூனிட் டிஜிட் தான் இந்த ஃபுல் நம்பரோட யூனிட் டிஜிட்டோட அந்த ப்ராடக்டோட யூனிட் டிஜிட். ஸோ 648ல் இதோட யூனிட் டிஜிட் வந்து 8 அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் த ப்ராடக்ட் கொடுத்து ஒரு 2 நம்பருக்கு பவர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதோட பவர் 153, இதுக்கு பவர் கொடுத்துருக்காங்க 72ன்னு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம என்ன பண்ணுவோம், யூனிட் டிஜிட்டை எழுதுவோம். அப்போ 7 பவர் 153 போட்டுக்கலாம். இங்கே என்ன இது 1 பவர் 72 போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த 7ல் பவர் என்ன போட்டால் அதோட யூனிட் டிஜிட் 1 வரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். இப்படி பார்க்கும்போது 7 பவர் 4 போட்டால் தான் 7 × 7 × 7 பாருங்கள், 7 × 7 × 7 × 7 அப்போ 49 × 49 அப்படி போட்டிங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 1 வரும். ஸோ 7 பவர் 4 போட்டோம் பவர். இப்போ 153யை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ டைம்ஸ் வரும்னா 38, பேலன்ஸ் 1 வரும். ஸோ என்ன பண்ணுறோம், 7 பவர் 4 38 இந்த பேலன்ஸ் 1 வருதுலேயே அதை திரும்ப 7 பவர் 1ஆகவே எழுதிக்கலாம் × 1. அப்போ நம்ம இதுக்கு வந்து யூனிட் டிஜிட் 1, அப்போ 1 ஆயிடுச்சு. இந்த லாஸ்ட் 1 தான், பிரச்சனை இல்லை. அப்போ 7 பவர் 1ங்கிறது என்னது 7. இப்போ இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணோம்னா we get the unit digit, that is 7. That's all. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power 31 is divided by 5. இந்த மாதிரி சம் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ 2 power 31 நம்ம வந்து எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 power 10, 2 power 10, 2 power 10. அப்போ 30 பவர்ஸ் முடிஞ்சுதுங்களா. அப்போ எக்ஸ்ட்ரா வந்து 1 இருக்கும். அப்போ 2 power 1 அது சரிங்களா. இப்போ 2 power 10 எத்தனை டைம்ஸ் வந்துருக்கு, 3 டைம்ஸ் இன்ட்டு 2 power 1 is 2. இப்போ 2 power 10னா நம்மளுக்கு தெரியும் 2 × 2 × 10 டைம்ஸ் போட்டோம்னா நமக்கு அது மைண்ட் கால்குலேஷன் தெரியும். 2 power 10 is 1024 power 3 × 4. இதில் நம்ம யூனிட் டிஜிட் பார்த்தோம்னா இதில் யூனிட் டிஜிட் வந்து 4 × 2 அப்போ 8. இப்போ 8ஐ இங்கே கொடுத்துருக்க 5ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா கண்டிப்பாக என்ன வரும், 1 5 5 போ பேலன்ஸ் வந்து ரிமைண்டர் வந்து 3 வரும். இப்போ 8ஐ 5ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த ரிமைண்டர் 3 வருது இல்லைங்களா, அதுதான் ஆன்சர். ரிமைண்டர் இஸ் 3, அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம போடும்போது நமக்கு என்ன ஆகும்னா டைம் சேவ் ஆகும். நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும். டென்ஷன் எல்லாம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ண சம் தான். அது ஃபைண்ட் த சம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து நம்ம பார்த்தோன்னே தெரியும் இது ஜிபி சீரீஸ்னு. ஏன்னா ஜிபி சீரீஸ்னால் ரேஷியோ வந்து சேமாக இருக்கும். இப்போ 2² பாருங்கள் 4/2 is 2, 2³ 8, 8/4 is 2. ஸோ ரேஷியோ சேமாக இருக்குது. அதனால் ஜிபி சீரீஸ்னு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. அப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்பர் தான் ஏன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே வர ஃபஸ்ட் நம்பர் வந்து A = 2. இப்போ ரேஷியோ பார்த்திங்கன்னா R2/R1, அதாவது செகண்ட் நம்பரை வந்து ஃபஸ்ட் நம்பர் ஆளாக வந்து டிவைட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம், அதுதான் R. அப்போ 2² 2, அப்போ 4/2 = 2. அப்போ A வந்து 2, R வந்து 2ன்னு ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஃபார்முலா இருக்குது, சம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா A × R⁻n - 1/R - 1. இவ்வளோதாங்க. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஏவும் 2 தான், ஆரும் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 2 power 10ங்கிறது 1024. இந்த மாதிரி சின்ன பவர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. -1 இது 2 இன்ட்டு பண்ண ஆன்சர் எழுத வேண்டியதான், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஒன் ஆஃப் ஹூஸ் டயகனல் இஸ் 3.8 மீட்டர் லாங்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு நம்ம ஃபார்முலா தெரியும். என்னென்னா ½ × டயகனல் ஸ்கொயர். டயகனல் கொடுத்தாங்கன்னா ½ × டயகனல் ஸ்கொயர் போடுவோம். நார்மலாக நம்ம 6th 7thலாம் வந்து ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்னால் A² படிச்சிருப்போம். ஆனால் வந்து அது சைடு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க. இதுவும் வந்து ஈஸி தான், ஆனால் அது டயகனல் கொடுத்துறதுனால இருக்கட்டுமேனு போட்டிருக்கேன் டயகனல் ஸ்கொயர். ஸோ ½ × டயகனல் போட்டுங்க 3.8 × 3.8. அதை கேன்சல் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். அது ஈஸியான சம் தான் அது. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இஃப் ஈச் சைட் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 25%, ஃபைண்ட் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இட்ஸ் ஏரியா. அப்போ ஒவ்வொரு சைடையும் வந்து அதோட சைடை வந்து 25% இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு புதுசாக ஏரியா ஃபார்ம் ஆகும்ல, அதோட இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணால்
இந்த ஈச் ஆஃப் சைடு வந்து நமக்கு தெரியாது. அது வந்து ஆக்சுவலாக ஏன்னு வச்சுருக்கோம். இப்போ நார்மலாக அதோட ஏரியா என்ன ஆகும், A². அது முடிஞ்சிருச்சு. அப்புறம் நியூ சைடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இன்க்ரீஸ்ட் பை 25%. அப்போது 100 + 25 போடுமா, அப்போ 125/100A. இதை கேன்சல் பண்ணால் 5A/4 வரும். இப்போ இதுக்கு தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏரியா என்ன ஃபார்முலா, A². அப்போ இந்த சைடு வந்து 5A/4. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 25A²/4. இப்போ இன்க்ரீஸ் இன் ஏரியா கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் பர்சன்டேஜ் போட முடியும். அப்போ இன்க்ரீஸ் இன் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இந்த நியூ ஏரியாவிலேருந்து நமக்கு நார்மலாக உள்ள ஏரியாவை மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணும்போது எல்சிஎம் வந்து 16, அதை யூஸ் பண்ணி போட்டோம்னா 9A²/16 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரெண்டையுமே என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் 2 ஏரியாவே டிவைட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு வந்து 9A²/16 வந்துச்சு. பழைய ஏரியா வந்து A² இன்ட்டு 100%. பர்சன்டேஜ்னால 100 போடுறோம். இதை கேன்சல் பண்ணோம்னா 56.25% தான் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ். இது வந்து ஆல்ரெடி நம்ம நிறையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க சம்ஸ் தான், இருந்தாலும் இது இம்பார்ட்டன்ட்னால கொடுத்துருக்கோம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் சைடு மெஷர்ஸ்ன்னு கொடுத்து 3 சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக வந்து 3 சைடு டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து ஸ்கலின் ட்ரையாங்கிள் இல்லையா, அப்போ அதுக்கு ஃபார்முலா எஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு S = 3 சைடையும் ஆட் பண்ணிக்கிங்க, A + B + C/2. அப்போ 3 சைடையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணால் 21 சென்டிமீட்டர் வருது. இது ஏரியாவோட ஃபார்முலா. இது ஃபார்முலா பைகாட் பண்ணுறது ஈஸி தாங்க. ரூட் போட்டுங்க, S S - A S - B S - C. இப்போ எஸ்ஸுக்கு 21 வந்துச்சு. இது வந்து ABCன்னு வச்சுக்கோங்க. ஸோ 21 - 13, 21 - 14, 21 - 15. இப்போ 21 இதெல்லாம் சப்ராக்ட் பண்ணி ரூட் எடுத்து கால்குலேஷன் போட்டிங்கன்னா நம்ம ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கிடச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.